இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்கிற வாக்குத்தத்தத்தை தேவன் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்தார். தேவன் என்னென்ன நன்மைகளை கொடுப்பார் என்று சொல்லி கடந்த ஒரு 3 வாரங்களாக நாம் தியானித்தோம். இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற ஆவிக்குரிய நன்மையானதை கர்த்தர் தருவார். ஆவிக்குரிய நன்மையானதை கர்த்தர் தருவார் என்கிற தலைப்பில் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே சபைக்கு, நம்முடைய சபைக்கு, ஒவ்வொரு சபைக்கும் அப்போஸ்தல கால ஒரு எழுப்புதல் நம்முடைய சபைகளிலே தேவையாயிருக்கிறது. சபை இன்றைக்கு ஸ்தோத்திரம் ஒரு எழுப்புதலுக்குரிய எந்த ஒரு காரியமும் இல்லாதபடிக்கு சபை இன்னைக்கு என்ன செய்கிறது? ஒரு தூங்குகிற நிலைமையில இன்றைக்கு சபைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலர் கால எழுப்புதல் நமது சபைகளில் வேண்டும் என்கிற தலைப்பில் இன்றைக்கு சில வசனங்களை தியானிக்க போகிறோம். என்ன தலைப்பு? அப்போஸ்தலர் கால எழுப்புதல் நமது சபையில் வேண்டும். ஸ்தோத்திரம். அதற்கு ஆதாரமாக இந்த வேளையில் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். இந்த 1ஆம் அதிகாரம் 8லிருந்து 15 வரைக்கும் பைபிளை திறந்து எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8லிருந்து 15 வரைக்கும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பத்லமேயும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் சொலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களிலே சீசர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு உயிருள்ளவராக தம்மை காண்பித்து 40 நாள் ஆனபோது அவர் சீசர்களோடு கடைசியாய் பேசி அங்கே அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி நாம் படித்ததான வேத பகுதியிலே பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஆண்டவர் கடைசியாய் கொடுத்த கட்டளை என்னவென்றால் 8ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார்.
அதையெல்லாம் சொல்லி முடித்த உடனே ஆண்டவர் அங்கே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். சீசர்கள் பார்த்து கொண்டே நிற்கிறார்கள். ஸ்தோத்திர 2 தூதர்கள் தோன்றி, நீங்க ஏன் வானத்தை இன்னும் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த இயேசு வானத்துக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் 2ஆம் விசை அவர் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை அந்த தூதர்கள் சொன்னார்கள். இப்பொழுது இயேசு சொன்னபடி அந்த சீசர்கள் எல்லாரும் அந்த பரிசுத்தாவி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காய் மேல் வீட்டிலே ஏறுகிறார்கள். அங்கே யூதாசை தவிர மற்ற சீசர்கள் ஏறக்குறைய எல்லாரும் இருக்கிறார்கள். மாத்திரமல்ல, இயேசுவின் தாயாகிய மரியாளும் இன்னும் பல ஸ்திரீகளும் எல்லாரும் சேர்த்து 15ஆம் வசனத்தில் நாம் படித்தது போல 120 பேர்கள் கூடியிருந்த அந்த மேல் வீட்டில் பேதுரு அப்போஸ்தலன் அவர்களிடத்தில் அநேக காரியங்களை பேசி அங்கே அவர்களுக்கு நல்லதொரு செய்தியை அங்கே அவர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கும்போது 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவர்கள் எல்லாரும் எதற்காக காத்திருந்தார்களோ அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தாவி நம்மிடத்தில் இருக்கும்போதுதான் நாம் பலனடைந்து நாம் இருக்கிற வீட்டிலும் இருக்கிற பகுதியிலும் தேவனுக்கு சாட்சியாய் மாற முடியும். ஸ்தோத்திரம். நம்ம நல்ல வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால மாத்திரம் நம்ம சாட்சியாய் நிற்க முடியாது. நகை கலட்டினதுனால மாத்திரம் நம்ம சாட்சியாய் இருந்து விட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு ஜீவிக்கும் போதுதான் எல்லா இடங்களிலும் தேவனுக்கு சாட்சியாய் நாம இருக்க முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மாத்திரம் சாட்சிகளா இருந்தாலே தேசம் கர்த்தரை எப்பொழுதே அறிந்து கொண்டிருக்கும் இந்த தேசம். காரணம், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதான தோமா அப்போஸ்தலன் இதே சென்னையில் வந்து இந்தியாவில் பல பகுதிகளில் கேரளா எல்லாம் போயிட்டு சென்னையில் வந்து ஊழியம் செய்து சென்னையிலேயே இரத்த சாட்சியாய் மரித்தார். ஸ்தோத்திர 2000 வருடங்களுக்கு மேலாகிறது. ஸ்தோத்திரம். இன்னும் ஏன் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படலைன்னா, கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆவியில் அனலாயிருந்து கர்த்தருக்கு சாட்சியாய் இராதபடிக்கு காணப்படுகிற அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. நேற்றைக்கு மீன் கடையில் மீன் வாங்கும்போது அந்த அம்மாவும் ஒரு நகையெல்லாம் கலட்டின ஒரு விசுவாசி தான். ஸ்தோத்திரம். ஒரு சபைக்கு, பெரிய ஒரு சபைக்கு போகிற அம்மா தான் அந்த அம்மாவும். ஸ்தோத்திரம். அந்த அம்மாவிடத்தில் இந்த ஐஸ் கட்டியெல்லாம் கொடுக்குற ஒரு சகோதரனை வந்து ஏதோ சொன்னார். சொல்லும்போது 2 பேருக்குள்ளும் வாக்குவாதம் வருகிறது. வாக்குவாதம் வந்து கடைசியில் இந்த அம்மா இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கிலீஷ்னா புரியுதா? கெட்ட வார்த்தைகள். ஸ்தோத்திரம். சகஜமாக வருது. ஸ்தோத்திரம். அதில் வேற பக்கத்தில் இருக்கிறவங்க, இந்த அம்மா இதெல்லாம் பேசுது, பக்கத்தில் இருக்கிறவங்க வேற தூண்டி விடுறாங்க. நீ சாப்பிட்டா பேசுறதுனால தான் உங்ககிட்ட வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி வேற தூண்டி விடுறாங்க. இந்த அம்மா ஏற்கனவே கெட்ட வார்த்தை தான் பேசுது. விசுவாசி. சர்ச்சில் போனால் அந்நிய பாசை, இங்கே வந்தால் கெட்ட பாசை. தோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு சரியா இருக்கிறதா? இல்லை. ஸ்தோத்திரம். இன்றைக்கு சபைக்கு அப்போஸ்தலர் கால ஒரு அபிஷேகம், ஒரு எழுப்புதல் சபையில் தேவையா இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் மங்கி எறிகிற திரியை போல காணப்படுகிறார்கள். நிறைய பேருடைய திரி அணைக்கப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்க ஒரு சாதாரண மனிதன் செய்கிற ஒரு காரியத்தை கூட செய்ய மனமில்லாதபடிக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில தேவனை குறித்த அறிவும் இல்லை. கர்த்தருக்கு நான் சாட்சியாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசை கூட இல்லாதபடிக்கு அநேகர் காணப்படுகிறார்கள். ஆதி அப்போஸ்தல காலத்தில் நடந்த சில காரியங்களை, வசனங்களை இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் இருந்து தான் இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். பாருங்க, 120 பேர்கள் அங்கே கூடியிருந்த இடத்துல. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை படிங்க.
பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேசினார்கள். ஸ்தோத்திரம். ஆதி சபையில 120 பேர்கள் காத்திருந்தார்கள். அதுல இயேசுவின் தாயாகிய மரியாள் உட்பட எல்லாருமே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள். இன்றைக்கு ரோமன் கத்தோலிக்க சபையில மரியாள் இயேசுவினுடைய சிலையெல்லாம் வைத்து வழிபடுகிறார்கள். பரிசுத்த ஆவி இல்லாதது போல அவருடைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இயேசுவின் தாயாகிய மரியாளும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள். சபையில பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய அவருடைய நிரப்புதலோடு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சபையில கிரியை செய்ய நாம இடம் கொடுக்கும் போதுதான் சபையில ஆண்டவர் கிரியை செய்ய முடியும், ஆத்துமாக்களை ரட்சிக்க முடியும். உங்களையும் என்னையும் கொண்டு ஆண்டவர் எதாயிலும் கிரியைகளை அவர் செய்ய முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 120 பேர்கள் அங்கே ஆதி சபையில நிரப்பப்பட்ட போது அந்த சபையை குறித்து பார்க்கிறோம். 120 பேர்கள் திரளான கூட்டமாய் மாறினார்கள். 120 பேரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். தங்களுக்கு தேவன் கொடுத்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே அந்நிய பாஷைகளை பேசினார்கள். சுற்றிலும் இருந்தவர்கள் அந்த சத்தத்தை எல்லாம் வேடிக்கை பார்த்தார்கள். இது என்னடா இது, இவர்கள் எல்லாரும் நம்முடைய பாஷையிலே பேசுகிறார்களே. இன்னும் சிலர் சொன்னார்கள், இவர்கள் நல்லா சரக்கு தண்ணி அடிச்சுட்டு பேசுறாங்க, ஏதோ வளவளன்னு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கூட சொன்னார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். இந்த 120 பேரையும் தேவன் பயன்படுத்தினார். எனவேதான் சபை 120 பேர் சீசராய் இருந்த அவர்கள் திரள் கூட்டமாய் மாறினார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை படிங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. பாருங்க, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் வல்லமையை வரங்களை அளவில்லாமல் அவர்கள் பெற்று கொண்டிருந்தார்கள். அதற்காக அவர்கள் எத்தனை நாட்கள் காத்திருந்தார்கள் தெரியுமா? 10 நாட்கள் அவர்கள் காத்திருந்தார்கள். 10 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணினதான அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியின் வல்லமையை எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லி காத்திருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஞானஸ்நானம் பெற்றதான விசுவாசிகள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காத்திருந்து நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஒரு நாள் ஆராதனைக்கு வந்தேன், காத்திருப்பு கூட்டத்துக்கு வந்தேன், அதுல கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுறக்கூடாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க காத்திருந்து உவாசம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல எப்படியாகிலும் ஜெபத்துல தரித்திருந்து, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால என்னையும் நிரப்பும் அப்படின்னு சொல்லி வாஞ்சையோடு கேட்கும்போது உங்களுடைய வாஞ்சையை அவர் நிறைவாக்கி எல்லாரையும் அபிஷேகம் பண்ணி தேவன் வழிநடத்துகிற ஆண்டவராக, வழிநடத்த விரும்புகிற ஆண்டவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எல்லா விசுவாசிகளுக்கும் தேவை அப்படின்னு சொல்லி தான் வேதம் சொல்லுகிறது. மீட்கப்படுகிற நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை
துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பரிசுத்தாவியை இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காய் நேரம் எடுத்து நாள் எடுத்து காத்திருந்து நீ கண்டிப்பா ஜெபித்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திர ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய கடமையாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். நீங்க ஒரு வெளிநாடு போகணும் அப்படின்னா 2 காரியம் தேவை. ஒன்று, முதல்ல பாஸ்போர்ட். இவர் இந்திய குடிமகன் என்று அந்த பாஸ்போர்ட்டில் போட்டிருப்பார்கள். 2வது, நீங்க எந்த நாட்டுக்கு போக போறீங்களோ அந்த நாட்டிலேருந்து ஒரு விசா. இவர் இந்த பெயருடையவர் இந்த நாட்டுக்கு வரலாம், இவருக்கு இந்த வேலை அங்கே நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விசா அவர்களுக்கு தேவை. 2 இருந்தால் தான் வெளிநாட்டில் போய் ஒரு வேலையோ எதையாவது செய்ய முடியும். ஒரு சுற்றுலாவுக்கு போகணுன்னா கூட விசா தேவை, இல்லாட்டா பிடிச்சு ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். அதே நேரத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகம் பரலோகம் போகிறதுக்கு தேவை. எனவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காத்திருந்து சபை ஜனங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியிலே அனலாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே என்னைக்கோ ஒரு நாள் நான் அபிஷேகம் பெற்றேன், இப்போ அது இல்லை போச்சுது அப்படின்னா கூட இங்கே காத்திருந்து மறுபடியும் ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு கேட்டு அபிஷேகத்தை பெற்று ஆவியின் நிரப்புதலோடு ஜீவிக்கிற ஜனங்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெந்தேகோஸ்தே நாளிலே ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைப்படி காத்திருந்ததான சீசர் கூட்டம், அவர்கள் எல்லாரும் அபிஷேகம் பெற்றார்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் அவர்களை கொண்டு பலத்த கிரியைகளை செய்தார். அந்த நாட்களிலே சபை சிதறடிக்கப்பட்டது. சபை சொகுசாய் வாழவில்லை. சிதறடிக்கப்பட்டாலும் அவர்கள் எங்கும் போய் ஆண்டவருடைய நாமத்துக்கு சாட்சிகளாய் காணப்பட்டார்கள். எருசலேமிலே மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் சபை பெருகிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் நம்மை ஆண்டவர் ரட்சித்து ஒரு சபையில வைத்திருக்கிறார். அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஸ்தோத்திரம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உடையவர்களாய் இருந்தார்கள். இந்த நாட்களில் சபையில ஒரு மனம் வேண்டும். நாம் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுகிறது, அடிச்சுக்கிறது, இப்படிப்பட்ட குணங்கள் இருந்தா ஆவியானவர் நம்மை கொண்டு கிரியை செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் நம்ம ஒரே இருதயம், ஆண்டவரை எங்களுக்கு நாங்கள் ஒரே சபையில் ஆராதிக்கிறோம், ஒரே பரலோகத்தில் போகிறோம், எங்களுக்கு ஒரு மனதின் ஆவியை தந்து வழி நடத்துங்க. ஒரே சபையில் ஆராதிக்கிறோம், ஒரே பரலோகத்தில் தான் போகிறோம், வேற வேற இடமா? ஸ்தோத்திரம். இங்கே சண்டை போட்டால் அங்கே போக முடியுமா தெரியல நமக்கு. அந்த சபை ஒரே இருதயம் உடைய சபையாக இருந்தது. தேவன் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். பெரிய ஆத்துமார்வடை நடந்தது. 120 பேர்கள் திரளான கூட்டமாய் மாறினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் எத்தனை வருடமா நாம் இந்த பகுதியில் ஊழியம் செய்கிறோம். ஸ்தோத்திரம். நம்மால பெரிய அளவில் எந்த காரியத்தையும் செய்ய முடியல. ஏன்? நமக்குள்ள ஒரு மனது இல்லை. அந்த ஆதி சபையில விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் மனமும் உடையவர்களாய் இருந்தது போல இந்த நாட்களில் நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம். தேவனுக்காக நாங்கள் எதையாவது செய்யணும். நாங்க சண்டை போட்டு கொண்டிருக்கல்ல, தேவனுக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களை இந்த பகுதியில் ஏராளமாய் இருக்கிறார்களே, அவர்களை நாங்கள் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தணும். ஜெபித்தாகிலும் ஊழியம் செய்தாகிலும் எங்களுடைய நற்குணங்களினால அதை வெளிப்படுத்தி எப்படியாகிலும் ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயம் பண்ண வேண்டும். இயேசுவை எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அந்த ஒரே இருதயத்தோடு செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை, ஆதி சபை ஆதி அப்போஸ்தல கால எழுப்புதலை நம்முடைய சபையில நாம் கொண்டு வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க ஒரு எழுப்புதல் வரணும் அப்படின்னு சொல்லி? ஸ்தோத்திரம். எழுப்புதல் வந்துச்சுன்னா ஸ்தோத்திரம். நம்ம போய் சர்ச்சுக்கு வாங்க, இங்கே கடைசி கால சியோன் சபை இருக்கிறது, இந்த ட்ராக்ஸை படிங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதே இருக்காது. ஜனங்கள் எல்லாரும் அவங்களே தேடி இங்கே கடைசி கால சியோன் சபை எங்கே இருக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்டு ஓடி வந்துடுவாங்க. எழுப்புதல் ஊற்றப்படும் போது ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலுக்காக
நாம் சபை ஒரு மனதோடு ஜெபிக்கணும், ஒரு மனதோடு செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆதி சபை, அந்த காத்திருந்தவர்கள் வாழ்க்கையில காணப்பட்டதான ஆவியின் அபிஷேகம் வரங்கள் எல்லாம் தேவையாய் நமக்கு இருக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 12:1. அன்றியும் சகோதரரே, அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை, நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனமில்லை. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனமில்லை அப்படின்னு சொல்லி பவுலை கொண்டு ஆண்டவர் எழுதுகிறார். ஆவிக்குரிய வரங்களை குறித்து சபை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எதையோ அறிகிறோம், செல்போனை நோண்டுறோம், என்னென்னமோ செய்கிறோம், உலகத்துல பெருசா நம்ம எதையோ அறிய வேண்டும் என்று சொல்லி ஒரு தாகம், அது வெள்ளம் போல நமக்குள்ளே பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் படைத்து நம்மை ரட்சித்த ஒரு தேவ பிள்ளையாய் மாற்றின ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு தாகம் கொஞ்சமாச்சும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? நான் ஒரு அபிஷேகத்தினால நிரப்பப்படணும், ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளணும், ஆவியின் கனி உடையவனாய் 9 கனிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த கனிகளினால நான் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில எண்ணங்கள் வர வேண்டும். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்க கண்டிப்பா ஆவிக்குரிய வரங்களை குறித்து என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொண்டு அவர் எழுதுகிறார். ஸ்தோத்திரம். 12:4 வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவர். ஆவியானவர் ஒருவர், ஆனால் வரங்களிலே, அவர் கொடுக்கிற வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு. அந்த ஆவியின் வரங்கள் என்ன என்று சொல்லி 8ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 8-10 வரை உள்ள வசனங்களை படிங்க. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், ஞானத்தை போதிக்கும் வசனம் முதலாவது வரம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம் இரண்டாவது வரம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம், அந்த ஆவியினாலே விசுவாசமும். இது மூன்றாவது விசுவாச வரம். மூன்றாவது வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் அந்த வரங்களும், ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், அற்புதங்களை செய்யும் சக்தி. அஞ்சாவது வரம். வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், தீர்க்க தரிசனம் உரைத்தல். ஆறாவது வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவருக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரமும். ஏழாவது வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பற்பல பாஷைகளை பேசுதலும். எட்டாவது வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறதும் அளிக்கப்படுகிறது. 9 வரங்கள் ஆண்டவரால கொடுக்கப்படுகிறது. ஆவியின் வரங்கள். இந்த வரங்களை சபை என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த வரங்களை ஆண்டவரை, ஞானத்தை போதிக்கிற வரத்தை எனக்கு தரணும், அறிவை உணர்த்துகிற வசனமாகிய வரத்தை எனக்கு தர வேண்டும், விசுவாச வரத்தை எனக்கு தரணும், குணமாக்குகிற வரங்களை தரணும், அற்புதங்களை செய்கிற வரங்களை தரணும், தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரத்தை தர வேண்டும், அதுபோல ஆவிகளை பகுத்தறிகிற வரங்களை தர வேண்டும், அந்நிய பாஷைகளை பேசுகிற வரங்கள், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற இந்த 9 வரங்களினாலும் என்ன நிரப்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறிந்து தேவனிடத்தில் கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். யாருக்குமே வரல. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வரங்களை குறித்து, தேவனுடைய வல்லமையை குறித்து, தேவனுடைய ஆவிக்குரிய கனிகளை குறித்து நாம் அறிந்து கொண்டு தேவன் தருகிற ஆவிக்குரிய நன்மைகளை நாம் பெற்று நம்முடைய விசுவாச வாழ்க்கையில தேவன் நம்மை எதற்காக ரட்சித்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வகையில நாம் ஜீவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் படிக்கும்போது, இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பகிர்ந்து கொடுக்கிறார். எல்லாருக்கும் எல்லா வரமும் ஒருவேளை கிடைக்காம இருக்கலாம். பகிர்ந்து கொடுக்கிறார். சிலருக்கு ஜெபிக்கும் போது
வியாதி குணமாக்குகிற இந்த குணமாக்குகிற வரத்தை கொடுப்பார். சிலருக்கு தீர்க்க தரிசனங்களை உரைக்கிற வரத்தை கொடுப்பார். சிலருக்கு விசுவாசத்தோடு அவர்கள் செயல்படத்தக்கதாய் விசுவாச வரங்கள். சிலருக்கு படிப்பறிவில்லாதவர்களாய் இருப்பார்கள், ஆனால் ஞானத்தோடு அவர்கள் பேசுகிற ஞானத்தை போதிக்கிற வரம். சிலருக்கு சில ஆவிகளை தங்களோடு பேசுகிறவர்களை பார்க்கும் போதே அந்த ஆவிகள், இது என்ன ஆவி, இது எப்படிப்பட்ட ஆவி, ஒரு வஞ்சிக்கிற ஆவியா, எப்படிப்பட்ட ஆவி அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளுகிற ஒரு அந்த ஆவியை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்படி 9 விதமான வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இதையெல்லாம் சபை என்ன செய்யணும்? சபைன்னா யாரு? நம்ம எல்லாருமே தேவனிடத்துல கேட்டு, ஆண்டவரே நான் நமக்கு ஆதி சபையில விசுவாசிகள் ஒரே மனதோடு தேவனே உமக்கு பிரயோஜனமாய் இருந்தது போல என் வாழ்க்கையில ஆண்டவரே பிரயோஜனமாய் சபையில இருக்கணும், சமுதாயத்துல உமக்கு சாட்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வாஞ்சையோடு கேட்கும்போது தேவன் ஒவ்வொருவருக்கும் ஆவியின் நிரப்புதலையும் ஆவியின் வரங்களையும் தந்து வழி நடத்துவார். ஸ்தோத்திரம். பல தேசங்களிலே எழுப்புதல் வந்த தேசங்களிலெல்லாம் அவர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரப்பப்பட்டவர்களாய் இருந்தபடியினால பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார். தென்கொரியா தேசத்துல பாலங்கி சோ என்று சொல்லக்கூடிய ஊழியக்காரருடைய சபையில அந்த நாட்களிலே 10 லட்சம் ஜனங்களுக்கு மேல விசுவாசிகள் காணப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியினால அந்த சபை நிரப்பப்பட்டதாக இருந்தபடியினால பாருங்க பெரிய ஒரு எழுப்புதல. ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் போய் அங்கங்கே மலைகளிலும் அங்கங்கே ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. நேரம் கிடைக்கும் போது ஸ்தோத்திரம், வீணான காரியங்களை செய்யாதபடிக்கு சபையில ஒரு கூட்டம் ஜெபிக்கும், மலையில போய் ஜெபிப்பாங்க. ஆண்டவரே இந்த தென்கொரியாவில் எழுப்புதலை தாரும் ஆண்டவரே, பாவத்தில் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, குடித்து வரித்து கொண்டிருக்கிறார்களே, ஜனங்கள் எல்லாம் ரட்சியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி போய் மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுவாங்களாம். அபிஷேகத்தில் நிறைந்து அவர்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபங்களை எல்லாம் கேட்டு நாளடைவில் ஸ்தோத்திரம் ஜனங்கள் திரளாய் சபைகளில், பாலங்கிச்சோ சபை மாத்திரமல்ல, தென்கொரியாவில் நிறைய சபைகள் பெரிய பெரிய லட்சமாய் ஜனங்கள் ஆராதிக்கிற சபைகளாய் இருக்கிறது. அப்படின்னா ஸ்தோத்திரம், ஜனங்களுடைய ஜெபம், ஜனங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுத்ததுனால இன்னைக்கு நம்முடைய தேசத்துல ஸ்தோத்திரம் நிறைய ஜனங்கள் ரட்சிக்கப்படாதபடிக்கு, ஆண்டவரை அறியாதபடிக்கு நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்களே. கொஞ்சமாச்சும் ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய அபிஷேகத்துல நிறைந்து என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, நான் எதையாவது உம்முடைய நாமத்தினால செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை இன்றைக்கு நமக்கு இருக்க வேண்டும், கண்டிப்பா இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பாரம் இல்லாதபடிக்கு இருப்பீங்கன்னா, என் குடும்பத்தில் உள்ளவர்கள் முதலாவது ரட்சிக்கப்படும் ஆண்டவரே, நான் என்னை ஆண்டவரே கர்த்தாவே ஒரு சிலர் ஜனங்களுக்காக ஆகிலும் ஆண்டவரை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்கன்னா, ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார். ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பயனுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஸ்காட்லாந்து என்கிற தேசத்தில் இதுபோல ஜனங்கள் பாவத்திலும் தேவனை தேடாத ஸ்தோத்திரம் அசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த நிலைமையின் மத்தியில அந்த தேசத்தில் ஒரு வாலிபன் ஜான் நாட்ஸ் என்று சொல்லக்கூடியவன் பல மணி நேரம் முழங்கால நின்று ஆண்டவருடைய சமூகத்துல வெறும் தரையில பல மணி நேரம் நிற்பாராம். ஆண்டவரை இந்த ஸ்காட்லாந்து தேசத்தை ரட்சியும், இந்த ஸ்காட்லாந்து தேசத்தை ரட்சியும், இல்லாவிட்டால் என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பல மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பித்தாராம். ஸ்தோத்திரம். பல ஆண்டுகள் ஜெபித்தார். ஸ்தோத்திரம். கடைசியில இந்த ஸ்காட்லாந்து தேசத்துல பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைகளிலே சேர்க்கப்பட்டார்கள். இப்படி பல தேசங்களிலே ஸ்தோத்திரம் ஜெபிக்கிற ஜனங்கள் அபிஷேகத்துக்கு இடம் கொடுத்து, ஆவியானவருக்கு இடம் கொடுத்து தங்களை தேவன் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு மனதோடு எந்தெந்த ஜனங்கள் செயல்பட்டார்களோ அங்கெல்லாம் ஆதி சபை எழுப்புதல் கடந்து வந்தது. இன்றைக்கு சபை ஸ்தோத்திரம், உலகத்துல நான் வேலை செய்கிறேன், வியாபாரம் செய்கிறேன், எல்லாம் செய்யுங்க ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் ஆண்டவருக்காக நாம் போறது ஸ்தோத்திரம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர்
வர எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது வெறும் கையாய் போகாதபடிக்கு ஒரு கூட்ட ஆத்துமாக்களோடு ஆண்டவருடைய சமூகத்தில் போக வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். அதற்காக நம்முடைய வாழ்க்கையில அபிஷேகத்தினால வரங்களினால நிரப்பப்பட்டு தேவனுக்காய் பயன்பட நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். அமெரிக்கா தேசத்துல சார்லஸ் பின்னி, இன்னும் டிஎல் மூடி என்கிற மனிதர்கள், இன்னும் நிறைய பேர்கள் எழுப்புதலுக்கு காரணமாயிருந்தார்கள். அதுபோல இங்கிலாந்து தேசத்துல பெரிய ஒரு சுவிசேஷகர் பில்லி கிரஹாம், ஸ்தோத்திரம், அவரை தேவன் எழுப்பி அவர் வெறும் வசனத்தை தான் போதிப்பார். வசனத்தை போதிக்கும் போதே ஜனங்கள் பாவ உணர்வடைந்து பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்வார்களாம். ஸ்தோத்திரம். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அவர் மரித்தார், பில்லி கிரஹாம். ஸ்தோத்திரம். அந்த பில்லி கிரஹாம் போன்றவர்கள் எழும்புவதற்காக அந்த நாட்களிலே சபைகளிலே ஒரு தாய், ஸ்தோத்திரம், ஆண்டவரே எங்கள் தேசத்துல, இங்கிலாந்து தேசத்துல பாவத்துல விழுந்து கிடக்கிற அந்த ஜனங்கள் மத்தியில தேவனுக்காக வசனத்தை உறுதியாய் போதிக்கிற ஒரு தேவ மனுஷனை எழுப்பும் ஆண்டவரேன்னு சொல்லி வயதான தாய் பல ஆண்டுகளாய் ஜெபித்தார்களாம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை தெருவில் போய் நீங்க இயேசு நல்லவர் என்று சொல்லி சொல்ல முடியாம இருக்கலாம். தேவ சமூகத்துல நீங்க இருக்கிற வீடுகளில மணிக்கணக்காய் ஜெபிக்க முடிந்தா நீங்க ஜெபிக்கலாமே. ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே இந்தியாவில் எங்கள் சபையில என்னை கொண்டு, எங்கள் ஆண்டவரை ஊழியத்தை கொண்டு, எங்கள் மக்களை கொண்டு, எங்கள் ஊழியக்காரரை கொண்டு பெரிய ஒரு எழுப்புதலை நீ தர வேண்டும். ஆதி அப்போஸ்தல கால எழுப்புதல் எங்கள் சபையில ஏற்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க நேரம் உள்ளவர்கள் 1 மணி நேரமாகிலும் ஜெபிக்கலாமே. அதிகமான நேரம் ஜெபிக்க முடிந்தவர்கள், ஆண்டவரே ஒரு எழுப்புதலை தாரும், எழுப்புதலை தாரும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், ஒரு பில்லி கிரஹாமை பயன்படுத்தினது போல, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், வெளியே போய் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம். ஸ்தோத்திரம், வார்த்தைகளை கேட்டாலே அழுது ஒப்பு கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் நம்முடைய நாட்களில், இந்த நாட்களில் காண செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், அந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரால் பலத்த கிரியைகள் சபையில நடைபெற்றது. இந்த நாட்களில் தேவன் நம்முடைய ஊழியங்களில், நம்முடைய சபையில அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய வல்லமையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். நாம கொஞ்சம் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கணும். ஏதோ இந்த உலகத்துக்காய் வாழ்ந்தோம், உலக பிரகாரமான மற்ற ஜனங்களைப் போல உலக ஆசா பாசங்களில் ஜீவித்து நாங்களும் செத்து போறோம் அப்படின்ற எண்ணத்தோடு அல்ல. இயேசுவுக்காய் நான் எதையாவது செய்து ஒரு உயிருள்ள கிறிஸ்தவனாய், அவர் என்னை அழைத்த நோக்கத்தை உணர்ந்து அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவனாய் நான் அவருக்காய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் ஜீவிக்கிறவர்களாய் இருக்கும்போது நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஒரு பாடலை பாடி அதுக்கப்புறம் சில வசனங்களை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஆராதனை நேரம் கொரோனாவுக்கு முன்னாடி 11 வரைக்கும் இருந்துச்சு. ஸ்தோத்திரம். எனவே 10:30க்கு முடிக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதுங்க, நம்ம 10:45 முடிச்சிருவோம். ஸ்தோத்திரம். 2.5 மணி நேரம் நம்ம ஆராதனை இருந்துச்சு. கொரோனா வைரஸ் எல்லாம் வரும்போது தான் நம்ம ஆராதனை நேரம் கொஞ்சம் குறைச்சிட்டோம். பல சபைகளில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் எல்லாம் ஆராதனை செய்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஒரு பாடலை இந்த வேளையில் பாடி, ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையிலும் வல்லமை தாரும், வரங்கள் தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டு சில வசனங்களை நாம் தொடர்ந்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். பாடல் புத்தகத்தில் 775வது பாடல், வல்லமை தாரும் தேவா, வரங்கள் தாரும் தேவா, இன்றே தாருமே. பிரைஸ் தி லார்ட். வல்லமை தாரும் தேவா, வரங்கள் தாரும் தேவா, இன்றே தாருமே. வல்லமை தாரும் தேவா, வரங்கள் தாரும் தேவா, இன்றே தாருமே. மேல் வீட்டறையில் வேகமாக வந்தவரே, அக்கினியாக இன்று மாறுமே. மேல் வீட்டறையில் வேகமாக வந்தவரே,
அக்கினியாக இன்று வாருமே, வரங்கள் நிறைந்த வாழ்வை தந்திடவே, உந்தன் வல்லமையாலே என்னை நிரப்புமே. எல்லாரும் கேட்போமா? வரங்கள் நிறைந்த வாழ்வை தந்திடவே, உந்தன் வல்லமையாலே என்னை நிரப்புமே. வல்லமை தாரும் தேவா, வரங்கள் தாரும் தேவா, இன்றே தாருமே. வல்லமை தாரும் தேவா, வரங்கள் தாரும் தேவா, இன்றே தாருமே. ஆதி சபையில் நற்சரமாக வந்தவரே, அனுதினமும் என்னை நடத்துமே. ஆதி சபையில் நற்சரமாக வந்தவரே, அனுதினமும் என்னை நடத்துமே. ஆயிரமாய் வளர்ந்து பெருகவே, எங்கள் சபைகளிலே எழுந்தருளுமே. எல்லாரும் கேட்போம். எங்கள் சபைகளிலே எழுந்தருளுமே. வல்லமை தாரும் தேவா, வரங்கள் தாரும் தேவா, இன்றே தாருமே. வல்லமை தாரும் தேவா, வரங்கள் தாரும் தேவா, இன்றே தாருமே. சீனாய் மலையில் மகிமையாக வந்தவரே, கனிகள் நிறைந்த வாழ்வை தாருமே. சீனாய் மலையில் மகிமையாக வந்தவரே, கனிகள் நிறைந்த வாழ்வை தாருமே. அபிஷேகத்தால் என்னை நிரப்பியே, ஆத்தும அறுவடையால் திருப்தியாக்குமே. அபிஷேகத்தால் என்னை நிரப்பியே, ஆத்தும அறுவடையால் திருப்தியாக்குமே. வல்லமை தாரும் தேவா, வரங்கள் தாரும் தேவா, இன்றே தாருமே. வல்லமை தாரும் தேவா, வரங்கள் தாரும் தேவா, இன்றே தாருமே. வல்லமை தாரும் தேவா. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை வரங்களினால் எங்கள் வாழ்க்கையை நிரப்பு, என்னுடைய வாழ்க்கையை நிரப்பு. வரங்கள் தாரும் தேவா, இன்றே தாருமே, இன்றே தாருமே. ஆண்டவரே, இந்த சபையை ஆதி சபையில ஆண்டவரே இருந்த ஜனங்களைப் போல ஒரே மனதுள்ளவர்களாய் மாற்றும். 120 பேர்கள் நிரப்பப்பட்ட, அபிஷேகத்தினால நிரப்பப்பட்ட அந்த சபை திரளான கூட்டமாய் மாறிற்று. ஓ, இந்த நாளிலே ஆண்டவரே, அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு ஒவ்வொருவரும் ஜீவிக்க, இயேசுவுக்காய் வாழ, இயேசுவனுடைய சித்தம் செய்ய, இயேசுவுக்காய் எதையாவது செய்கிறவர்களாய் வாழ, ஜெப வீரர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் மாற, இந்த அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கும் ஊற்றி நடத்தும். அந்த வல்லமையை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நடத்தும். ஆண்டவர், ஆவியின் வரங்கள் 9ஐயும் ஜனங்களுக்கு கொடுத்து வழிநடத்தும். ஆண்டவர், ஆவியின் வரங்கள் 9ஐயும் கொடுத்து வழிநடத்தும். ஆவியின் கனிகள் 9ஐயும் கொடுத்து ஜனங்களை நடத்தும். ஆண்டவரே, இந்த சபையை ஒப்பு கொடுக்கிறோம். ஆதி அப்போஸ்தல காலத்தில் நடந்த கிரியைகள் எங்களுடைய சபையில நடக்க ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளில் உண்மையாய் கர்த்தருக்கு நீங்க ஒப்பு கொடுத்து செயல்படுங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு பிரயோஜனமாய் வாழ்ந்த அந்த ஆதி சபையின் ஜனங்களை போல நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஜெபிக்க முடிந்தவர்கள் ஜெபம் பண்ணுங்க. ஊழியம் செய்த முடிந்தவர்கள் ஊழியம் செய்யுங்க. தேவனுக்காக எதையாகல நான் செய்யணும் அப்படின்ற ஒரு பாரத்தோடு செயல்படுங்க. தேவன் உங்கள் ஜபங்கள் நான் ஜபிக்கிறேன் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைக்காதிருங்க. உங்கள் ஜபங்கள் அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கும். தேவன் எங்கேயாச்சும் அதை கொண்டு கிரியை செய்கிற தேவனாக இருப்பார். ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவருக்காய் செயல்படுங்க. இந்த ஆதி சபையில் பரிசுத்த ஆவியானவரால் நடந்த எழுப்புதலான கிரியைகளை நம்ம 2ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்க்க முடிகிறது. இந்த வேளையில் ஒரு 5-10 நிமிஷத்தில் எத்தனை வசனத்தை நம்ம வாசிக்க முடியுமோ வாசித்துட்டு நம்ம
ஜெபித்து முடிக்க போகிறோம். தொடர்ந்து வருகிற நாட்களில் கூட நம்ம மற்றதை தியானிக்கலாம். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை படிங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷைகளை பேசும்போது தூரத்தில் அங்கங்கே கேட்கிறதான ஜனங்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். இது என்னடா, இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெருங்கூட்டமே கூடிவிட்டது. அந்த ஆச்சரியப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக ஸ்தோத்திரம், பேதுரு அப்போஸ்தலன் 11 பேர்களோட சேர்ந்து அவர் நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். ஜனங்களுக்கு அந்த நேரத்தில் முடிந்த சத்தியங்களை சொல்லும்போது இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற காரியத்தை அவர் எல்லா ஜனங்களுக்காய் பாடுபட்டார். இயேசு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி சத்தியத்தை சொல்லும் போது அந்த நாளிலே முதலாவது பேதுருனுடைய பிரசங்கத்தில் 3000 பேர்கள் சபையில சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒரே பிரசங்கம்தான். பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது ஆவியினால நிரப்பப்பட்டவர்கள் ஒரு மனதாய் செயல்பட்ட போது 11 அப்போஸ்தலர்களும் நின்றார்கள். பேதுரு பிரசங்கிக்கும் போது ஸ்தோத்திர ஆவியானவர் பலத்த கிரியைகளை செய்தார். ஒரே நாளிலே 3000 பேர்கள் சபையில சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திர. நம்மவும் கூட ஒரு மனதோடு செயல்பட்டோம்னா தேவன் செய்கிற காரியம் அது ஆச்சரியப்படத்தக்கதாய் காணப்படும். அல்லேலூயா. பிசாசு இன்னைக்கு செய்கிற பெரிய தந்திரமே என்னன்னா, ஸ்தோத்திரம், குடும்பத்திலையும் ஒற்றுமை இல்லாம பண்றான், சபையிலும் ஒற்றுமை இல்லாம பண்ணுகிறான். குடும்பத்தில் ஒற்றுமை இல்லைன்னா என்ன நடக்கும்? குடும்பம் தாறுமாறா இருக்கும். ஸ்தோத்திரம். ஒரு மனது இல்லாதபடிக்கு ஸ்தோத்திரம் குடும்பத்தில் நிறைவேற்ற வேண்டியதான சாதிக்க வேண்டிய காரியங்களை சாதிக்க முடியாமல் போய்விடும். சபையிலையும் அது போலதான். ஒற்றுமை இல்லா, ஒரு மனது இல்லாவிட்டால் பிசாசு அப்படிப்பட்ட காரியங்களை தான் செய்வான். தேவன் விரும்புகிற ஒரு காரியத்தை நிறைவேற்ற பிசாசு பல தடைகளை யாரை கொண்டாயிலும் உண்டாக்குவான். அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் தேவ பிள்ளைகள் அடையாளம் கண்டு நாம ஜீவிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கணும். பாருங்க, ஒரே பிரசங்கத்தில் எவ்வளவு பேர் சபையில சேர்ந்தாங்க? 3000 பேர்கள் சபையில சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் படிங்க. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, தினந்தோறும் அவர்கள் ஜனங்கள் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தில் படிக்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. ஏறக்குறைய 5000 இருந்தது வசனத்தை கேட்டவர்கள். ஸ்தோத்திரம். அங்கே மறுபடியும் அங்கே ஜனங்களுக்கு பேதுருவின் மூலமாய் கர்த்தர் பிரசங்கத்தை கொடுத்து அங்கே ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும் போது வசனத்தை விசுவாசித்தவர்களுடைய தொகை ஏறக்குறைய 5000 பேராய் காணப்பட்டார்கள். 5000 பேர்கள் அங்கே சபையில் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரை கொண்டும் பலத்த கிரியைகளை செய்ததை இந்த அப்போஸ்தலர்ல பார்க்க முடிகிறது. ஒரு ஆளை கொண்டு தான் தேவன் செய்தார் அப்படின்னு அல்ல, ஒவ்வொருவரையும் கொண்டு எல்லா இடங்களிலும் தேவன் கிரியை செய்தார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆரம்பத்தில் எல்லாரும் எருசலேமில் இருந்தார்கள். எருசலேமில் ஜனங்கள் திரளாய் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் கிரியை செய்தார். அதுக்கப்புறம் நாம் போக போக பார்க்கும்போது ஸ்தோத்திரம் சிதறடிப்பு வந்தது. சிதறடிக்கப்பட்டாலும் அங்கே எல்லா இடங்களிலும் மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் அவர்கள் மூலமாய் திரள் கூட்டம் ரட்சிக்கப்படவும் தேவன் கிரியை செய்தார். ஒவ்வொருவரும் எழுப்புதலில் பயன்படுத்தப்பட்டார்கள். எழுப்புதலின் அக்கினியை சபையில தேவன் ஊற்றும் போது ஒரு ஆள் 2 ஆள் அல்ல, எல்லாரையும் தேவன் பயன்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உதவாக்கற இயேசுவுக்கு உதவாதவர்கள் அப்படின்னு சொல்லி
ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரையும் ஏதாவது ஒரு விதத்துல ஆண்டவர் பயன்படுத்துகிறவராய் இருப்பார். எனவேதான் சபையில அன்றைக்குள்ள அப்போஸ்தல காலத்தின் எழுப்புதல் இன்றைக்கு சபைக்கு தேவையாயிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இரண்டாவதாக 5000 பேர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல படிங்க. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். இன்னும் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை கவனிக்கும் போது முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது திரளான புருஷர்கள், திரளான ஆண்களும் திரளான பெண்களும் திரளாய் சபையில் என்ன செய்தார்கள்? சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இன்றைக்கு ஆண்கள் குறைவாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் ஸ்தோத்திரம் அந்த நாட்களில் எழுப்புதலை கட்டளையிட்ட போது முதல்ல யாரதான் சொல்லப்பட்டிருக்கிறது? திரளான புருஷர்களும் திரளான ஸ்திரீகளும். அப்போ ரட்சிக்கப்படாத உங்கள் கணவன்மார்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு திரளான புருஷர்களாய் சபை மாறணும். அதற்காக செபிங்க. ஸ்தோத்திரம். புருஷர்கள் அதிகமா இருந்தார்கள் ஆதி சபையில, நிறைய ஆண்கள் தான் இருந்தாங்க, இரண்டாவதான் பெண்கள். ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் கிரியை செய்ததை பார்க்கிறோம். ஆதி சபையில நடந்த அதே காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் செய்ய வல்லமையுள்ளவர். ஜெபிக்கிற அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது எல்லாமே சாத்தியம்தான். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். பாருங்க, அந்த நாட்களில் சீசர்கள் பெருகின போது, பெருக்கம் ஏற்படும் போது பல காரியங்கள், சில சலசலப்புகளும் வரும். சீசர்கள் பெருகின போது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. 3000 5000 இப்பொழுது ஒரு பெருக்கம் நடக்கிறது, கூட்டல் அல்ல. ஸ்தோத்திரம். 5000 + 100 5100 அப்படி அல்ல. பெருக்கல் அப்படின்னா 5000 இன்று 2ன்னா எவ்வளோ? 10000. இப்படி பெருக்கல் அங்கே சபையில் நடக்கிறது. அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது, பெருகிட்டே இருக்கிறாங்க, இப்ப கணக்கிடவே முடியல, திரளான கூட்டமாய் மாறுகிறது சபை. ஸ்தோத்திரம். தேவன் ஒரு எழுப்புதலை ஊற்றும் போது இப்படிதான் நடக்கும். ஸ்தோத்திரம். யாரையும் பார்த்து சர்ச்சுக்கு சீக்கிரம் வாங்க, 8:30 மணிக்கு ஆராதனை, நீங்க எப்ப வரீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதே இருக்காது. ஸ்தோத்திரம். எப்ப சர்ச்சு வாசல் திறப்பாங்க, 7 மணிக்கே போயிடலாமா, ஜெபிக்கலாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் துடிப்பாங்க. நைட்டு தூக்கம் கூட வராது. எப்போ 7 மணி ஆயிரும், சர்ச்சு திறப்பாங்க, போய் ஜெபம் பண்ணலாம் அப்படின்ற ஆசைதான். எழுப்புதல் நமக்குள்ளே சபைக்குள்ளே இருக்கும்போது அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் வந்துடும். ஸ்தோத்திரம். திறக்காட்டா கூட பரவாயில்ல, வெளியே கூட முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணிடலாமே. எழுப்புதலின் நாட்களில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் ஜனங்களுக்குள்ளே வரும். ஸ்தோத்திரம். தேவன் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்வாராக. ஸ்தோத்திரம். பாருங்க, 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. தேவனுடைய வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. எருசலேமிலே மிகவும் பெருகிற்று என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. ரொம்ப அதிகமா எருசலேமில் சீசருடைய தொகை பெருகிற்று. யாரெல்லாம் சீசர்கள் ஆகிறார்கள் பாருங்க. ஒரு நாளில் இயேசுவுக்கு எதிராய் செயல்பட்ட ஆசாரியர்கள்லாம் கூட இப்போ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து சீசர்களாய் மாறுகிறார்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆசாரியர்களில் அநேகரும் கூட இயேசுவுக்கு எதிராக இருந்தவர்கள். ஸ்தோத்திரம். யூதருக்கு பயந்ததுனால
இயேசுவுக்கு தூரமாக இருந்தவர்கள் எல்லாரும் இப்ப சபையோடு திரளான கூட்டத்தோடு இவர்களும் உண்மையான சத்தியத்துக்குள்ளாய் வந்து சீசர்களாய் மாறுகிறார்கள். தோத்திரம் எழுப்புதலின் காலத்துல ஊர்ல கிண்டல் பண்றவன் கேலி பண்றவன் எல்லாரும் கூட இயேசுவே அப்படின்னு சொல்லி அவரை ஆராதிக்கிறவனாய் மாறுவான். ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை ஸ்தோத்திரம் நம்முடைய சபையில செய்ய நாம் ஜெபிப்போம், செயல்படுவோம். ஆண்டவர் எல்லாரையும் மாற்ற இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்தார். ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கமாக இருக்கிறது. ஒருவர் கூட நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய விருப்பம். அதனால தான் எல்லாருக்காக ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நரகமும் ஒரு நாளும் அது திருப்தி அடையாது. அதுபோல பரலோகத்திலேயும் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அங்கே இடம் உண்டு. எல்லாரும் ஒரு மனிதன் அங்கே போகும்போது அது பரலோகம் அது விரிவடைகிறதாய் இருக்கிறது. எனவே பரலோகத்துக்கு எல்லாரையும் எப்படி போக முடியும் அப்படின்ற கவலை ஒருவேளை இருந்து நீங்க ஜெபிக்காம ஊழியம் செய்யாம இருந்தீங்கன்னா அந்த தப்பான எண்ணத்தை விட்டுருங்க. எல்லாரும் இந்த முழு உலகத்தினுடைய எல்லா ஜனங்களும் பரலோகத்துக்கு போக தேவன் அங்கே ஆயத்தத்தை பண்ணி இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டியது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆசாரியர்கள் அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 9ஆம் அதிகாரம் நம்ம இடையிலே ஒரு சில வசனங்களை விட்டுருவோம். சாயங்காலத்தில் அதை தியானிக்கலாம், காரணம் அது பெருசா போயிடும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை படிப்போம். அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. நம்ம 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். எருசலேமிலே சபை மிகவும், சீசருடைய கூட்டம் மிகவும் பெருகிற்று. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படித்தோம். சீசருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. இப்ப எருசலேமிலே பெருகினதான சபையினுடைய அந்த சீசருடைய கூட்டம் இங்கே நாம் படிக்கும்போது 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில், அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளெல்லாம் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்ப சபைக்கு ஒரு விரிவாக்கம் உண்டாகிறது. வெறும் எருசலேமில் இப்ப சபை பெருகல்ல, அந்த சபையினுடைய பெருக்கம் அது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. யூதேயாவுக்கு போகிறது, கலிலேயா பகுதிகளுக்கு போகிறது, சமாரியா நாடுகளுக்கெல்லாம் அந்த எழுப்புதல் சுவிசேஷம் போகிறது. அங்கெல்லாம் ஜனங்கள், அங்கே சபைகள் எழும்புகிறது. சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு இந்த சபைகள் எல்லாம் நடந்து பெருகி கொண்டே இருந்தது. ஸ்தோத்திரம். எழுப்புதலின் காலத்தில் பெருக்கம்தான், கூட்டல் எல்லாம் கிடையாது. ஆண்டவர் கிரியை செய்கிற அந்த எழுப்புதலின் காலத்தில் பெருக்கம் அது அளவில்லாமல் நடக்கிறதா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் இந்த நாட்களில் நம்முடைய சபையில் வர வேண்டும். நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் அப்படின்ற வாஞ்சையோடு வாலிபர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், நீங்கள் செயல்படுங்க. நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். சபையில் ஒரு பெருக்கம் உண்டாயிற்று. நம்முடைய சபையிலும் தேவன் கிரியை செய்வார். விசுவாசத்தோடு இந்த வேளையில் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம். கண்களை மூடுவோம், முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். நிறைய வசனங்கள் அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பரிசுத்த ஆவியானவர் செய்ததான அந்த கிரியைகளை குறித்து தியானிக்க முடியும். ஸ்தோத்திரம். நமக்கு நேரம் இல்லை. எல்லாரும் இந்த வேளையில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே அப்பா, ஆதி சபையில் ஆண்டவரே நடந்த எழுப்புதல் இல்லை ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட எல்லா விசுவாசிகளும்
பங்குள்ளவர்களாய் மாறினார்கள். ஆண்டவரே, எங்களையும் ஆண்டவரே, எங்கள் சபையில அந்த அப்போஸ்தல கால எழுப்புதல் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்கள் சபையில அப்படிப்பட்டதான ஒரு எழுப்புதலை தாரும் ஆண்டவரே, ஒரு எழுப்புதலை தாரும் ஆண்டவரே. அந்த எழுப்புதலுக்கு ஆண்டவரே நானும் சேர்ந்து செயல்பட எனக்கு கிருபை தாரும், ஜெபிக்க கிருபை தாரும், ஊழியம் செய்ய கிருபை தாரும் ஆண்டவரே. மக்காய் செயல்பட கிருபை தாரும். உம்முடைய சித்தத்தை வேத வசனத்தை கொண்டு உணர்ந்து கொண்டு செயல்பட கர்த்தர் எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா. எழுப்புதலின் காலத்துல ஏதோ ஒரு சிலரை அல்ல, எல்லாரையும் தேவன் பயன்படுத்துகிறவர். என்னையும் பயன்படுத்தும் அப்பா. பிரயோஜனமற்ற பாத்திரமாய் நான் இருக்கக்கூடாது. ஓட்ட உடைஞ்ச பாத்திரத்தை போல ஒதுக்குப்புறமாய் நான் இருக்கக்கூடாது. என்னையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. எழுப்புதலின் கருவியா என்னையும் பயன்படுத்தும் ஆண்டவரே. யூஸ் மீ ஆல்சோ லார்ட். எழுப்புதலின் கருவியா என்னையும் பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னையும் பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னையும் பயன்படுத்தும் ஆண்டவரே. கேளுங்க வாலிபர்கள், கேளுங்க சேர்ல இருக்கிறவங்க, கேளுங்க எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தல காலத்துல இருந்த ஆதி சபையில பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட மக்களுக்குள்ளே நீர் ஊற்றின அதே பாரம், அதே பாரம், அதே பாரம் இந்த சபையில ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, ஊற்றப்படட்டும். சுவிசேஷத்தை குறித்து, ரட்சிக்கப்படாத ஜனங்களை குறித்து, நரகத்துக்கு போகிற ஜனங்களை குறித்து, பாவத்திலே அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்து ஒரு பாரத்தை ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. வல்லமை ஊற்றப்படட்டும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி சபையிலே ஆண்டவரே 120 பேர் அடங்கிய கூட்டம் ஆண்டவரே, ஒரு நாளிலே 3000 5000 திரளான கூட்டமாய் சீசர்களுடைய தொகை பெருகினதாய் மாறினது, பெருகிக் கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெருகுதல் ஓ எங்கள் சபைகளிலே ஊற்றப்படட்டும், 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 ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா. ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஊற்றப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, எங்களிலே ஊற்றும் ஆண்டவரே, உன்னத பலத்தை ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும் ஆண்டவரே, நம்முடைய வல்லமை ஊற்றும் ஆண்டவரே. ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரத்தை என்னிலே ஊற்றும் ஆண்டவரே. நரகத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களை குறித்து பாரத்தை என்னிலே ஊற்றும் ஆண்டவரே. ஓ பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினி
இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் கையளவு மேகம் காண்கிறே, ஆகாபு நடுங்கிடவே, அக்கினியை ஒரு கையளவு மேகம் காண்கிறே, ஆகாபு நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே. ஆவியானவரே, வல்லமை ஊற்றப்படட்டும், அக்கினியின் அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். அப்பா, ஆமிசமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்னவர் ஒவ்வொருவரையும் நிரப்பு, ஒவ்வொருவரையும் நிரப்பு, ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவர், ஒவ்வொருவரையும் நிரப்பு. உம்முடைய அக்கினியின் அபிஷேகத்தினால நிரப்பு. 120 பேரை நிரப்பி பயன்படுத்துகிறேன். ஓ, இந்த வேளையில நிரப்பு 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 நிரப்பு. எல்லாரும் ஆவியானவர் நிரப்புங்க ஆண்டவர், நிரப்புங்க ஆண்டவர், நிரப்புங்க ஆண்டவர். ஓ, வறுமைகள் மாறட்டும், ஆவிக்குரிய வறட்சிகள் மாறட்டும், ஆவிக்குரிய வறுமையான நிலைமைகள் மாறட்டும். ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும், ஒவ்வொருவரையும் தொடட்டும், ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. யூஸ் எவரி பீப்புள், எல்லாரையும் பயன்படுத்தும். அவருடைய வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஓ ரீகா பாபா, உலக பிரகாரமான சிற்றின்ப கவர்ச்சிகளின் கட்டுகள் அழிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. கத்தரிக்காய் எழும்பி பிரகாசிக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அபிஷேகத்தை ஊற்று, வல்லமை ஊற்று, எண்ணெய் ஊற்று. ரீ பாபா ஷபாபா ரீகாபா ரீபாலா ருகேனமா ஷபாலா ருகேனம். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு, ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு, ஒவ்வொருவரையும் பயன்படுத்து. எழுப்புதலின் காலம் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பயன்படுத்து, ஒவ்வொருவரையும் பயன்படுத்து, ஒவ்வொருவரையும் பயன்படுத்து, ஒவ்வொருவரையும் பயன்படுத்து, ஒவ்வொருவரையும் பயன்படுத்து. கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, தேவாவியானவருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னையும் பயன்படுத்தும் அப்பான்னு சொல்லி ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. ஓ ரிபாலா பௌர மங்கர பௌஷ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நாளிலே ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர், ஹல்லேலூயா. ஓ, அப்போஸ்தலர் கால எழுப்புதலை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய நாட்களிலே அவர் கட்டளையிட விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்காக இந்த நாளிலே ஜெபிக்க, ஊழியம் செய்ய தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இடங்கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. வீணாய் செலவிடுகிற மணி நேரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற நேரமாய் மாற்றுங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோத்ரே ஆவியானவரே, இந்த சபையை ஆண்டவரே நீர் இன்றைக்கு ஆண்டவரே முற்றிலுமாய் ஆளுகை செய்த ஆண்டவரே, 120 பேர் அடங்கி அந்த சபையை பயன்படுத்தினது போல இந்த சபையை மாற்றி நடத்த போறீர். ஹல்லேலூயா. தேவன் ஆண்டவர் இந்த சபையை கொண்டு பாதாளத்தின் வாசல்களை மேற்கொண்டு வெற்றியாய் நடத்த போறபடினால ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து செபிப்போம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள, உம்முடைய நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்த தேவன் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரை உம்மை ஆராதித்த எல்லா ஜனங்களையும் நீர் கண்ணோக்கி பார்த்து உம்முடைய வல்லமையில கரத்தினால ஆசீர்வதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் என்று சொல்லி சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய நன்மையான ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்தும். இந்த நாளிலே நாங்கள் தியானித்தது போல ஆவிக்குரிய நன்மைகளை கொடுத்து எங்கள் சபையை, ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் வழிநடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆதி சபையில இயேசப்பா உம்முடைய வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காய் காத்திருந்தார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். எல்லாரையும் அபிஷேகம் பண்ணினீர். அந்த நாளிலே அபிஷேகத்தின் வல்லமையோடு சபை எழும்பிற்று ஆண்டவரே. கர்த்தாவே ஆதி சபை, முதலாவது வந்ததான சபை சாதாரணமாய் உள்ள சபை அல்ல, பரிசுத்த ஆவியினாலே வல்லமையாய் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையை பேசினதான சபைதான் இந்த உலகத்திலே முதலாவதாய் எழும்பினதான சபை ஆண்டவரே. இந்த சபையை கொண்டு ஆண்டவரே பெரிய ஒரு ஆத்தும அறுவடையை அந்த பகுதியிலே எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்படியாய் எல்லாரை கொண்டும் பெரிய ஒரு எழுப்புதலுக்குரிய கிரியைகளை தேவன் செய்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாட்களிலே அந்த எழுப்புதல் எங்கள் சபையிலே பற்றி பிடிக்கட்டும், எங்கள் ஜனங்களுக்குள்ளே பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த சபை இருக்கிற வண்ணமாய் அல்ல, அது பெருகன ஆண்டவரே. அது கூட நாங்கள் விரும்பவில்லை, அது பெருகும்படியாய் நாங்கள் விரும்புகிறோம். திரளான கூட்டமாய் பெருக தேவன் தாமே கிரியை செய்யும். ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே அப்பா ஒரு மனதின் ஆவியோடு செயல்படவும், ஒரே மனதோடு செபிக்கவும், ஒரே மனதோடு ஊழியம் செய்யவும் கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே 5000 3000 பெருங்கூட்டமாய் ஆதி சபை மாறிற்று. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவரே எங்கள் சபைகளிலே, ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சபைகள் மேல, இந்த கொடுங்கேரில் இருக்கிற எங்கள் சபை மேல தேவன் ஊற்ற வேணுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. சபை உலகத்தை ஆண்டவரை அசைக்கிறதாய் மாறட்டும். தேவன் கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா. எழுப்புதலிலே ஆண்டவரே ஒவ்வொருவரும் பங்குள்ளவர்களாய் மாறட்டும். ஜெபித்து உமக்கு ஊழியம் செய்து ஒவ்வொருவரும் பங்குள்ளவர்களாய் மாறட்டும். எல்லாரையும் ஆவியானவர் நிரப்பி பயன்படுத்துவீராக. இந்த வேளையில் எல்லாரையும் ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. ஆயத்தமா, ஆயத்தமா, இயேசுவை சந்திக்க